இது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வேப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் ஒரு முறை இங்கிலாந்து அரண்மனையில் ஒரு விருந்தில் கலந்து கொண்டார். அவர் 5/9/1888 முதல் 17/4/1975 வரை வாழ்ந்தார். மேஜையில் பலவிதமான போஜன பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்தன. டாக்டர் ராதாகிருஷ்ணன் தன் வழக்கப்படி தன் கைகளை கழுவி கைகளால் சாப்பிட ஆரம்பித்தார். ஆனால் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் சர் வின்ஸ்டன் லியோனார்டு ஸ்பென்சர் சர்ச்சில் கரண்டிகளால் சாப்பிட ஆரம்பித்தார். டாக்டர் ராதாகிருஷ்ணனிடம், நாம் சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும், கைகளால் சாப்பிடுவது அவ்வளவு நல்லதல்ல, நீங்களும் கரண்டிகளை பயன்படுத்துங்கள் என்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன், இதுதான் சுகாதாரம், ஏனெனில் என் கையை என்னை தவிர வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. உங்கள் கரண்டிகளை ஏற்கனவே எத்தனை பேர் பயன்படுத்தி இருப்பார்கள், இன்னும் அது எத்தனை பேர்களின் கைகளில் மாறும் என்றார். இதை கேட்ட சர் வின்ஸ்டன் சர்ச்சில் பதில் பேச முடியாமல் திணறி போனார் என்று கூறப்பட்டுள்ளது. நினைத்திருந்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கரண்டியால் சாப்பிட்டு பந்தாவாக பெருமைப்பட்டிருக்கலாம். சர் வின்ஸ்டன் லியோனார்டு ஸ்பென்சர் சர்ச்சில் இங்கிலாந்தின் பிரைம் மினிஸ்டராக இருந்து 30/11/1874 முதல் 24/1/1965 வரை வாழ்ந்தார். பணம் பதவி என்று வந்தவுடன் அநேகர் தங்களை மறந்து ஜீவிப்பது சகஜம். நாமும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுதும் மனதில் ஆழமாக இருத்தி கொள்ள வேண்டும். ரோமர் 12:2, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். ரோமன்ஸ் 12:2, not conformed to the pattern of the world, but be transformed by the renewing of our mind. One song. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மாறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நானும் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்மை பின்பற்றி உம்மை போல் வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யோசிலமே சேனாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.